எல்லோருக்கும் வணக்கம். ஒரு டெஸ்டிமோனி தான் நான் சொல்ல போறேன். இதுவும் ஒரு பெரிய டெஸ்டிமோனி. 2.5 மாசமா என் உடம்புல இருந்த ஒரு டெஸ்டிமோனி. அது என்னன்னு சொல்லாமே தான் 2.5 மாசமா வச்சுட்டே இருந்தேன். பாத்ரூம் ப்ராப்ளம் ஒரு 7 டைம்ஸ் 10 டைம்ஸ், மினிமம் 10 டைம்ஸ் எண்ணிட்டே இருப்பேன் நான் போகும்போது டெய்லி. அந்த 2.5 மாசமா அந்த பிரச்சனையாவே இருந்தது. ஒன்னும் 1.5 மாசமா அந்த விசாகப்பட்டினம் சொன்னா ஹீட்டான ஏரியா. அப்படி இருக்கும்போது நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஓ நம்ம ஹீட் இருக்குது, நம்ம புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அப்ப அதனால தான் பாடிக்கும் ஹீட்டுக்கு செட் ஆகாததுனால தான் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லா கலர் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல சாப்பிடுவேன். பின்ன ஒரு நாள் சரியாகும், பின்ன அப்படியே தான் போயிட்டு இருந்தோமே. பாதி இது ஸ்டார்ட் ஆனதாக்கும். அப்ப வீட்டு வேலையெல்லாம் இருக்குமே சொல்லிட்டு அப்படியே அது 1.5 மாசம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா ஒரே வயித்து வலி. இதுவும் சேர்ந்து ஒரே வயித்து வலியும். அந்த வயித்து வலி எப்படி இருக்குன்னா, நமக்கு லேடிஸ்க்கு பீரியட் பெயின் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பீரியட் பெயின். அது தாங்கவே முடியாது. அப்போ நான் அது சகிச்சுட்டு தான் எல்லா வேலையுமே செய்வேன். ஊன ஒரு மாதிரியா இருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட தோணாது. ஏதோ நம்ம பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் வயிறு, அந்த மாதிரி ஒரு இதாவே இருக்கும் டெய்லி. நானு நம்ம பக்கத்துலயே ஜபா சிஸ்டர் இருந்துட்டே எனக்கு அதை யோசனையே வரல. சரி, இது சரியாயிரும் 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 சொல்லி இந்த பிரச்சனையை எப்படிடப்ப சொல்லுவோம், யாருக்கிட்ட சொல்லுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி கூச்சமாவே நான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் போன சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேல எனக்கு அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்கும்போது எனக்கு எனர்ஜியே காணும். ஏன்னா நம்ம சாப்பிடவும் முடியறது இல்ல, சாப்பிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை. நைட்டு தான் குளிக்கிறது, காலையில குளிக்கவே முடியாது. திடீர்னு பல்லு தேய்ச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம் வரும், அப்புறமா பாதியில குளிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம் வரும். நானே நினைச்சிருந்தேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்றோமே, அப்புறம் என்னடா இப்ப நமக்கு இந்த பிரச்சனை. ஜீசஸ் சாங்ஸ் கேட்கிறோம், நம்ம அத பைபிள் மெசேஜ் கேட்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டு நமக்கு என்னடா இப்ப இவ்வளோ பிரச்சனை போகவே மாட்டேங்குது வயிற்று வெளி சொல்லிட்டு அழுந்தது உண்டு. நான் ஆனா ஹஸ்பண்ட் கிட்டயோ குழந்தைகிட்டயோ சொன்னது கிடையாது. சும்மா சொல்லி வயிற்று வலி சொல்லும்போது அவங்க அதை கேர்லெஸ்ஸாவே எடுப்பாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடலாம் சொல்லி கை நேரமில்ல 3 நாளைக்கு போய் மார்னிங் போய் இன்ஜெக்ஷன் போட்டோம். சரி அதுலயும் சரியாகட்டும் சொல்லிட்டு, அதுலயும் சரியாகல. அப்படின்னா டேப்லெட்ஸ் வாங்கினோம், அதை பாதி சாப்பிட்டேன். அது டேப்லெட் சாப்பிடும்போது என்ன, ஒரு நாளைக்கு 6 டேப்லெட்ஸே. எல்லாம் வந்து என்னோட பாடி ஹீட் பாடி, அதுவும் கூட சேர்ந்து வயிறு உப்புசமா இருக்குது, எரிச்சலா இருக்குது. பாடி பூரா ஒரே மாதிரி எரிச்சலா இருக்கு, சாப்பாடும் அதிகமா உள்ள போக மாட்டேங்குது. அப்படி எல்லாம் ஆயிட்டு எனக்கு முதல்ல நான் டபுள் எக்ஸ்எல் சுடிதார் தான் போட்டுட்டு இருப்பேன். இப்ப எம் சைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாடி வீக் ஆயிருச்சு. அப்புறம் தான் எனக்கு சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேல ஒரு மாதிரி பாடி அப்படியே சோர்வா இருந்தது. இது வர வயிற்று வலி, பின்ன சாப்பிடாதது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சோர்வா இருந்து அப்பதான் எனக்கு ஜபா சிஸ்டரை கால் பண்ணி பேசலாமா சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் ஜபா சிஸ்டர் கிட்ட வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன், சிஸ்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம உபவாச ஜபத்தினாலும் நமக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அது நமக்கு சரி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நைட்டும் நான் என்ன செய்வேன்னா, நம்ம ஹேருக்கு காய வைக்கிற ஒரு ஹேர் ட்ரை இருக்குதுல்ல, அது எப்பவுமே பெட்ரூம்ல வச்சுக்குவேன். வயிற்று வெளி வரும்போது அதை சுத்தி ஓன் பண்ணி விட்டுட்டு வயிற்று தொப்புல சுத்தியும் ஹீட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் அடிக்கடி அடிக்கடி, அந்த வயிற்று வலி தாங்க முடியாம. அப்ப இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சரி இவ வயிலியால துடிக்கிறாள, இவளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி அவங்க குழந்தைங்க கவனிக்காட்டினாலும் ஹஸ்பண்ட்னாலும் கவனிக்கணும் இல்ல, அவரும் அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் தான் நான் ஜெபா சிஸ்டர் கிட்ட சொன்ன போது சரி நமக்கு இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஒரு காலையில நினைக்கிறேன் 10:30 11 மணிக்கு உபவாச ஜெபத்தில் நமக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் அவங்க ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேல எனக்கு டாய்லெட் ப்ராப்ளம் ஒரு தடவை 2 தடவை தான் வந்தது. அப்ப கொஞ்சம் வயிறு வலி இருக்குல்ல, அண்ணா வயிறு ஒரு என்னது கேஸ் டேபிள் குடிச்ச மாதிரி என்னமோ மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த வலி எல்லாம் போயிடுச்சு, பெயின் எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ப்ரேயர் பண்ணதுக்குள்ள அந்த சிச்சுவேஷன் கடவுளும் உருவாக்கல. அப்ப நானே நினைச்சேன், என்னடா அப்ப நான் சொல்லிட்டு பின்ன இயேசு கிறிஸ்து ரத்தம் சொல்லிட்டு ஹீலிங் இல்ல ஒரு வேற ஒருத்தர் ஜெபம் பண்ணாதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுல பைபிள் மெசேஜ் இருக்குது அந்த மாதிரி, அடுத்தவங்க ப்ரேயர் பண்ணற மூலமா வர்ற ஹீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு. அப்ப அந்த மெசேஜ் படிச்சிருந்தேன், ஆனா அது எதுன்னு தெரியல, யாக்கோபில் தான் தெரியல, எதுன்னு தெரியல. அந்த மெசேஜ் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு, இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்க ப்ரேயர் பண்ண மூலமா இப்படி மாதிரி ஹீலிங்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பெரிய விடுதலையா இருந்தது. இப்படி நான் ஒரு நாளிலேயே எனக்கு ஜவா சிஸ்டர் எனக்கு
இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் மூலமா எனக்கு வயிற்று வலி குணமாகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், மருந்து சாப்பிட்டோம், இன்ஜெக்ஷன் போட்டோம், இன்னட்டும் நமக்கு சரியாகல. ஜெவா சிஸ்டர் அந்த ஒரு நாள் அது இப்போ எனக்கு அது மறக்கவே முடியல. எப்படா எதனால எனக்கு வயிற்று வலி வந்தது, எதனால எனக்கு இந்த டாய்லெட் ப்ராப்ளம் வந்தது, எனக்கு இப்பவுமே எனக்கு அதை யோசிச்சா எதனால வந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். சரி, ஒன்னா பாவம் செஞ்சா வரும்னு சொல்லுவாங்க, இல்ல யாராவது ஏதாவது செய்வேன்னு செஞ்சா வரும்னு சொல்லுவாங்க. இது எதனால வந்ததுன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியல, இல்ல சாத்தானோட கிரியைகளான்னு அதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஜெவா சிஸ்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் பக்கத்துலயே ஜெவா சிஸ்டர் வச்சுட்டு நான் இவ்வளவு 2.5 மாசமா நான் சொல்லாம வச்சுட்டேன்னு நினைக்கிறது இப்பதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்ப சரி, நம்ம சொல்லாம விட்டுட்டோம். ஆஹ் sister, நீங்க ஏசப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்களா? ஆஹ் ஆஹ் ஏசப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். எப்போ உம் ஏசப்பா பேர் தான் நீங்க சொல்லணும். அந்த ஒரு பழக்கம் நம்ம ஐக்கியத்துல இருக்க எல்லாரும் வளர்த்துக்கணும். ஓ, எந்த அர்த்தம் செய்தாலும் ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? இதுல ஓகே. ஒரு கரெக்ஷன் இருக்கு. நான் வந்து ஃபாஸ்டிங்கிறது ப்ரேயர் பண்ணிருக்கேன். ஆனா ஆஹ் நம்ம ஜெபத்தை ஆண்டர் கேட்டிருக்கிறாரு. அவர் தான் சரி பண்ண முடியும் சிஸ்டர். நான் ஜெபம் தான் செய்ய முடியும். அவர் தான் சரி பண்ணுவார். சரிங்களா? ஆஹ் இல்ல, எந்த ஒரு மிராக்கல்னாலும் ஏசப்பா வந்து நிக்கணும் பக்கத்துல. ஏசப்பா உம் வந்து நின்னாதான் அங்க அற்புதம் நடக்கும். அது அவர் வரத்தை கொடுத்தாலும், இல்ல எந்த ஒரு வல்லமையை கொடுத்தாலும், என்ன கொடுத்தாலுமே அந்த உம் வரமும் வல்லமையும் எப்போ ஃபங்க்ஷன் ஆகும்னா ஏசப்பா பக்கத்துல வந்து நின்னாதான். சரிங்களா? அப்ப ஓ, உங்க பக்கத்துல வந்து நின்னதுனால தான் உங்க கை மறுத்திருக்கு. நீங்க என்ன ஆமா. சொன்னீங்க? 2 கையும் மறுத்துருச்சு சிஸ்டர்னு சொன்னீங்க. உம் என்னால மறுக்க வைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆமா. ஆமா. மறுக்கிறதுங்கிறது ஏசப்பா செய்வாரு. அவரு உங்களை ஒரே ஒரு டச், ஒன் டச் உம் ஹீல் ஆயிருக்கீங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு டச் ஆஹ் ஹீல் ஆயிருக்கீங்க. இதுதான் ஆஹ் sister, சரிங்களா? ஏன்னா ஒரு கரெக்ஷன் நம்ம பேசும்பொழுது கரெக்ட் பண்ணதான் அது நல்லா இருக்கும். அதனால நீங்க உம் யார்கிட்ட சாட்சி சொன்னாலும் உம் இவங்க ஜெபிச்சாங்கன்னா சொல்லிக்கோங்க. ஆனா உம் ஏசப்பாக்கு தான் நன்றிங்கிறது போகணும். சரிங்களா? ஓகே, ஓகே. ஓகே. அப்ப உங்களுக்கு நன்றி. ஏசப்பாவுக்கும் கோடானு நன்றி செலுத்துறேன், இந்த மாதிரி வயிற்று பிரச்சனையில விடுதலையானதுக்கு. வேற ஒண்ணும் இல்லை சிஸ்டர், முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஆ, பாத்தீங்கன்னா வந்து ஜபா சிஸ்டர், இவங்க கேத்ரின் சிஸ்டரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை, அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் நானு. சரி, ஒரு நாள் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, போலாம் ஒரு வீக்கெண்ட் போலான்னு போகும்பொழுது அப்போ போட்டிருந்தாங்க. நானும் ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி, ஏன்னா ஒரு மனுஷங்க 10 times வந்து மோஷன் போறது, பாத்ரூம் அடிக்கடி பாத்ரூம் போறது, இந்த லூஸ் மோஷன் கிடையாது, நார்மல் மோஷன் தான். ஆனா அவங்க 10 times 8 times இது போல ரிப்பீட்டடா போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இது எனக்கு மனசுக்கு சங்கடம். என்னடா இது, 2.5 மாசம் அப்படின்றாங்க, ஒரு நாள் கூட நமக்கு சொல்லலையே ஆண்டவர். இதெல்லாம் ஒரு லேசான காரியம் ஆண்டவர் செய்யறதுக்கு. வயிற்று வலி பிரச்சனை, இந்த மாதிரி வித்தியாசமா வலி. இப்பதான் எனக்கு சொல்றாங்க, அந்த தெரியும் அவங்க சொல்லும் பொழுது, ஹீட்டர், அந்த ஹேர் ட்ரையர் அதை எடுத்து வயித்துல வைக்கணும். அப்ப எவ்வளவு உங்களுக்கு வலிச்சிருக்கும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன், இதுல வந்து மருந்தும் எடுத்திருக்காங்க. இதுவும் எல்லாத்தையுமே எடுத்தும் கூட இவங்களுக்கு அந்த பிரச்சனை 2.5 மாசமா. நினைச்சு பாருங்க, 2.5 months இந்த பிரச்சனைனா எவ்வளோ டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், எவ்வளோ இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு 5 நாள் நம்ம 10 வாட்டி மோஷன் பண்ணாலே டயர்ட் ஆகி பயங்கரமாயிடுவோங்க. இப்போ எக்ஸல்ல இருந்து அவங்க வந்து மீடியம் சைஸ் சுடிதார் வந்திருக்குன்னா அப்போ எவ்வளவு மெலிசா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு, இது ஃபர்ஸ்ட் கேஸ் நான் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது முதல் கேஸ் இப்படி நான் கேள்விப்படுறது. ஒரு வித்தியாசமா இருக்கு இதோடைய இது அனுபவம் பாத்தீங்கன்னா. ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய குமுறல்கள், நம்முடைய வேதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எதுனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, உபவாசத்தினால முடியாது எதுவுமே இல்லை. அப்படிதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். உபவாசத்தினால எதுவும் முடியாதது எதுவுமே இல்லை. இப்ப சாதாரணமா ஜபிக்கிறதுக்கும் உபவாசம் இருந்து ஜபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பவர்ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கிறது வந்து மோர் பவர்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம சாப்பிடாம நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஜெபிப்போம். அப்போ என்னதான் வந்து நம்ம ஜபிச்சாலும் நம்முடைய வாய்ஸ் எப்ப கேப்சர் ஆகும், மோர் பவர்ஃபுல். எந்த சாத்தானும் எப்ப நடுங்கும்னா நம்ம ஃபாஸ்டிங்ல ஜபிக்கும் பொழுது மோர் பவர், வல்லமையா இருக்கும். அப்ப தேவன் உடனடியே நமக்கு பதில் கொடுக்கிறார் இந்த ஃபாஸ்டிங் ஜபத்துல. அப்ப இது போல இருக்கும் பொழுது இப்ப நிறைய பேர்கள் மிராக்கல்ஸ் எல்லாம் பண்றாங்க. நமக்கு பாக்குற க்ரூசைட்ஸ் எல்லாம் அவங்க டங்ஸ்ல ஜபிச்சு ஃபாஸ்டிங் இருந்து ஃபாஸ்டிங்ல தான் வருவாங்க. அப்படியே நிறைய பேர் ஹீல் ஆகுறாங்க. தேவன் செய்கிறார்.
அப்போ நம்மளுடைய டெடிகேஷனை பாக்குறாரு. ஓகே, சாப்பிடாம இந்த குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம சரி பண்ணுவோம். எந்த குழந்தை நல்லா படிச்சு நல்லா படிக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். ஹார்ட் ஒர்க்கே பண்ணாத குழந்தை மார்க் அதிகம் எடுக்க முடியாது. அதே போலதான் எந்த ஒரு விஷயம்னாலும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், கடவுளுக்கு என்று எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நம்ம டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சின்சியரா நம்ம இருக்கும் பொழுதுதான் அதனுடைய விளைவு, அதனுடைய இது பிரம்மாண்டமா இருக்கும், அதோட ரிசல்ட். போல தேவனுடைய விஷயத்துலயும் அதே தான். நம்ம எந்த விஷயத்துலயும் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா ஏசப்பா விஷயத்துல ரொம்ப இதுவா இருக்கணும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்கு. நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னேன், எல்லாமே சொன்னேன், ஆனா எனக்கு நடக்கலையேன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கு. அது அப்படி இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னாலும் இது என்னன்னாலும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாருங்க. இவங்க பண்ணினாதான் அது சரியாகும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வல்லமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாதாரண ஜபம் செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆனா there are anointing vessels, custodian of gods. நான் தெரிந்தெடுத்து கொண்ட ஒரு சில ஜனங்கள், இப்ப உங்களுக்குமே ஒரு அனாயிண்டிங் இருக்குன்னா, அனாயிண்டிங் நீங்க ஜபிச்சாலுமே ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சில கஸ்டோடியன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவங்க மேல அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார், எண்ணெயை வைத்திருக்கிறார். அந்த எண்ணெய் ஜீவனுள்ள எண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒரு வல்லமையை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது இப்படியாக செய்கிறார். இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது சரியாகுன்னு எனக்குமே சந்தோஷம் தான். இப்படி ஆண்டவர் சரி பண்ணிருக்கிறாரா, அப்போ கொடாக்குடி நன்றி. இப்படிதான். அதனால எந்த ஒரு பாத்திரத்தையும் ஆண்டவரால உருவாக்க முடியும், இது சரி பண்ண முடியும். சரிங்களா? இதுவே நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஒரு காரியமே எனக்கு மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுதுதான் என்னால அனுபவிக்க முடியுது. அப்போ தேவன் மினிஸ்ட்ரி அப்படின்னாலே பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்கென்று ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த ஊழியம் வல்லமையினால நிரப்புனாதான் அந்த ஊழியத்துல மக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள், தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார். அப்போ என்ன பர்பஸ்? தேவனுக்காக. இப்ப ஒரு ஜிஎம் இருக்கிறாரு ஒரு பேங்க்ல, ஜெனரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு அதிகாரங்கள் உண்டு. இதெல்லாம் இந்த டாஸ்க் இந்த வேலைகள்லாம் பாப்பாருன்னு. அப்பதான் மக்கள் பப்ளிக் வரும், ஜெனரல் மேனேஜர் இதெல்லாம் செய்வாருன்னு. அப்போ தேவன் இதெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி நிரூபிக்கணும்னா ஒரு நபர் தேவைப்படுது, ஒரு பாத்திரம் தேவைப்படுது. இப்ப ஜிஎம் அங்க உட்கார்ந்துருப்பாரு, ஒரு பேங்க்ல உட்கார்ந்துருப்பாரு, ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. ஜிஎம் இப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி, அப்போ தேவனாகிய கர்த்தருக்கும் ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. நான் உயிரோடு கூட இருக்கிறேன், என்னால் எந்த காரியமும் செய்ய முடியும் என்று சொல்லி, அதனாலதான் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு காரியத்தை அனாயிண்டிங்க போட்டு அந்த பாத்திரத்தை செயல்படுத்துகிறார். புரியுதுங்களா? செயல்படுத்துகிறார் அவர்தான். அப்போ உபவாசத்தினாலையும் வல்லமைனாலையும் அபிஷேகத்தினாலும் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பேய் விரட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஹீல் ஆகுறதா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருக்கட்டும், இப்படிதான் ஆண்டவர் செயல்முறைப்படுத்துகிறார். அப்போ ஜீசஸ் இருக்கிறார். ஒரு விஷயம் நடக்குன்னா ஜீசஸ் கை வச்சாதான், டாக்டர் கை வச்சு ஒரு சர்ஜரி பண்ணாதான் அங்க சர்ஜரி பர்ஃபெக்ஷன். எத்தனை இன்ச்சஸ்ல பிளேடு அவங்க கீரல் போடணும் டாக்டருக்கு தெரியும். அதுக்கு மேல கீரல் போட்டா வேற ஆர்கன்ல போயிட்டு பிளேடு பட்டுரும். அப்ப எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்ச்சஸ்ல அந்த பிளேடு போட்டா ஒரு சர்ஜரி பண்ணுவான், எல்லாமே ஆண்டருக்கு தெரியும். அப்ப இதுதான் ப்ரொசீஜருங்க. தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அதனால நமக்கு இதெல்லாம் உண்மை இல்லைங்க அவருடைய பார்வை இல்லைன்னா. அவருக்கு தெரியும் இன்டெஸ்டைன்ல ஏதோ சம்திங், ஏதோ ஒண்ணு இப்படியாக 2.5 மாசமா அவங்கள பாடாப்படுத்திட்டு இருக்கு. என்ன பண்ணா என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால இதுதான் நமக்கு நம்ம சர்மன் பார்க்க போறோம். நம்ம ஏன் படைத்தார், நம்ம எதுக்காக படைத்தார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதை நினைக்கும் பொழுது. அருமையான தேவன். சரிங்களா? கர்த்தர் உங்களுடைய சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்க சொன்னீங்க காலையில ஏதோ தலை சுத்துறதுன்றது மேபி பிகாஸ் ஆஃப் தூக்கம் இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க சோடியம் லெவல் கம்மியா இருந்திருக்கலாம். அது போல ஏன்னா நீங்க 2.5 monthsக்கு மேல நீங்க இப்படி போறதுனால உங்களுடைய பாடி வீக் ஆயிருக்கலாம். எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா ஒரு சில இந்த காலை நேரத்துல இருக்கிற, காலையில எல்லாருக்குமே தூக்கம் வரும், அது வெரி காமன். சரிங்களா? அதான் சரியாயிடுச்சு சிஸ்டர். மெயினா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல, நீங்க மீடியம் சைஸ் திருப்பியும் பழைய சைஸுக்கு வருவீங்க. எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆண்டர் மிகவும் நன்றி சொல்றேன்.
ஓகே, ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்க ஒரு ரெக்கார்டிங்ல அழுதுட்டாங்க. நான் ஒரு ரெக்கார்டிங் பார்த்தேன், அப்போ ஒரு பிட்டு ஒண்ணு வந்திருந்தது. நம்மளுடைய அதான் பாத்தீங்களா, ஒ- எல்லாரும் வீட்டுல கேக்குறாங்களே ம். தவிர கண்டுக்கல. ஆமா. இதுதான் சொல்றது தேவனுடைய அன்பு. எல்லாரும் ம். வீட்டுல கேக்குறாங்க, நான் கண்டுக்கல. ம். ஆமா, தேவன் அப்படி இருந்தா என்ன ஆயிடுங்க, நம்ம ஜீவனே போயிரும். போயிடும். தேவன் கண்டுக்காம இருந்தா என்ன ஆகும்? ஆனா அவர் அப்படி கிடையாது. ம். அவர் நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுத்தே ஆகணும். அது அவருடைய ம். பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோ ம். லவ், டு அவுட் ம். போர் லவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் கிரியேஷன். அவருடைய படைப்புகள் மேல அவர் பொழிகிற அன்பு பொழிந்துதான் ஆகணும். ஏன்னா அவர் படைத்தார். இப்ப நம்ம குழந்தை மேல நம்ம தான் அன்பு செலுத்த முடியும், பக்கத்து ம். வீட்டு ஆளுக்கு எதிர்பார்க்க முடியாது. அது போலதான் தேவன். அவரை பத்தி ம். பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா அப்படி ஒரு தெய்வம். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இன்னும் மென்மேலும் நிறைய சாட்சிகளை ஆண்டவர் கொடுப்பார், ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி.